என்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல 2025 வருடத்திற்குண்டான மே மாத ராசி பலன்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு மாசமா இந்த மே மாசம் அப்படிங்கிறது இருக்க போகுது. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாத கிரகங்கள் அளவுல பெரிய அளவுல பெயர்ச்சி அப்படிங்கிறது இல்ல, ராசி மாற்றம் அப்படிங்கிறது பெருசா இல்ல. ஆனா வருட கிரகங்களான சுப கிரகமான குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது இருக்கு. சர்ப்ப கிரகங்களோட பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதுவும் இந்த மே மாசத்துலதான் நடக்குது. அப்படிங்கிறப்ப இதை நீங்க அவசியமா பார்க்கணும், உங்க ராசிக்கு என்ன நடக்குதுன்னு. அந்த வகையில பாத்தீங்கன்னா, சூரிய பகவான் மேச ராசியில உச்சத்துல இருக்காரு. 15ஆம் தேதி ரிஷப ராசிக்கு போறாரு. செவ்வாய் இந்த மாசம் முழுக்க கடக ராசியில நீசத்துலதான் இருக்க போறார். ரொம்ப நாளா அங்கேயே செட்டில் ஆயிட்டார் செவ்வாய். அது மாதிரி புதன் மேச ராசியில சூரியனோட சேர்ந்து புத ஆதித்ய யோகம் கொடுக்கிறாரு. 16ஆம் தேதி ரிஷப ராசிக்கு போய் அப்பவும் புத ஆதித்ய யோகம் அப்படிங்கறத கொடுக்கிறாரு. சுக்கிர பகவான் மீனராசியில ரொம்ப நாளா உச்சமாவும் வக்கரமாவும் இருக்காரு. 31ஆம் தேதி தான், இந்த மாசத்தோட கடைசி நாள்ல தான் அவர் மேசராசிக்கு போறார். குரு பகவானோட பயிற்சி ரிஷபத்துல இருக்கிற குரு பகவான் 14ஆம் தேதி மிதுன ராசிக்கு போறாரு. சனி பகவான் ஆல்ரெடி மீனத்துக்கு போயிட்டாரு. சர்ப்ப கிரகங்களான ராகு கேதுக்களோட பயிற்சி இருக்கு. மீனராசியில இருக்கிற ராகு 18ஆம் தேதி கும்பராசிக்கு போய் குருவோட பார்வையில பட போறாரு. இதோட சனி ராகு கூட்டணி அப்படிங்கிறது பெரியது. கேது கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு போறாரு. இதுதான் இந்த மாசத்துக்கு உண்டான கிரக அமைப்பு. சரி, உங்களுக்கு என்ன இந்த கிரக மாற்றங்கள் அப்படிங்கறத கொடுக்குது அப்படிங்கறத பார்ப்போம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மே மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தலைப்புக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையவே புரட்டி போட போற ஒரு மாசம். இந்த மாசம் அப்படிங்கறத நீங்க மறக்கவே முடியாது. ஏன்னா கடந்த காலங்களில் ஏற்பட்ட கஷ்டங்கள், நிகழ்காலத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், இது எல்லாத்துக்குமே பதில் சொல்லி அடுத்த ஒரு 2-3 வருடத்திற்கு உண்டான நன்மைகள் அப்படிங்கறத தொடங்கி வைக்க போற ஒரு மாசமா இருக்க போகுது. ரொம்ப முக்கியமான ஒரு மாசம். இந்த மாசத்துல வரக்கூடிய சிந்தனைகள் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப தெளிவாவே இருக்கும். அதை சரியான முறையில செயல்படுத்தினீங்க அப்படின்னா உங்களோட கஷ்ட நஷ்டங்கள், அவமானங்கள் இதை எல்லாத்தையுமே தொடச்சி எரிஞ்சிட்டு 4 பேர் மத்தியில கௌரவமான வாழ்க்கை அப்படிங்கறத அமைச்சு கொடுக்கக்கூடிய மாசமா இருக்கும். இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசிநாதன் எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 6வது வீட்டுல இருக்காரு. 6ல் குரு, ஊரில் பகை அப்படிங்கிற மாதிரி நமக்கு கஷ்டம் வர்ற காலகட்டத்துல நமக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்ல, எல்லாம் பகையாயிட்டாங்க. நண்பர்கள் பகையாயிட்டாங்க, உறவுகள் பகையாயிட்டாங்க. ஆனா நாம யாருக்குமே எதுவுமே செய்யல. நம்ம எல்லாருக்கும் நன்மை தான் செஞ்சோம். ஆனா யாருமே பேச்சுவார்த்தை இல்ல. பாக்குறவங்க கண்ணுக்கு நான் என்னமோ பெருசா எல்லாத்தையும் கழிச்சு கட்டிட்ட மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு எந்த தப்புமே என் மேல தெரியல, நான் யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்கல, என்னதான் முதுகுல குத்திட்டு போனாங்க, எனக்கு தான் துரோகம் பண்ணிட்டு போனானுங்க அப்படிங்கிற மாதிரி தான் தனுசு ராசிக்காரர்களோட நிலை அப்படிங்கிறது. அதுக்கு முக்கியமான காரணம் ராசியாதிபதி குரு பகவான் 6வது வீட்டுல போய் மறைஞ்சிட்டார் அப்படிங்கிறது தான். இந்த மாசம் குரு பகவான் 14ஆம் தேதி பயிற்சியாகி 7வது வீட்டுக்கு போறார். 7ஆம் இட சப்தம குரு அப்படிங்கிறவரு சகலத்தையும் செய்யக்கூடிய குரு அப்படின்னு சொல்லுவோம். சப்தம குரு சகலத்தையும் வெல்ல வைக்கக்கூடிய குரு. அப்படிப்பட்ட சப்தமஸ்தானத்துக்கு, கலத்திரஸ்தானத்துக்கு குரு பகவான் போறார் அப்படிங்கிறது வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறத ஒரு வருஷத்துக்கு கொடுக்க போகுது. அதுக்கு ஒரு நல்ல தொடக்கமா இந்த மே மாசம் அப்படிங்கிறது இருக்க போகுது. அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, சர்வரோக நிவாரணி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மருத்துவத்துல சொல்லுவோம்ல, இந்த ஒரு மருந்து சகல வியாதிகளையும் தீர்க்கும் அப்படின்னு. அதே மாதிரி ஜோதிடத்துல சர்வரோக நிவாரணி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது, அந்த அருள் பார்வை அப்படிங்கிறது உங்களோட சொந்த ராசிக்கே கிடைக்குது. அப்படிங்கிறப்ப சகல விதமான தோஷங்கள் அப்படிங்கறதும் இதுல அடிபட்டு போகுது. இதனால நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்லை. அதாவது உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் இப்ப சனி பகவான் மீன ராசியில இருக்கிறதால அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. அஷ்டம சனியில பாதி அர்த்தாஷ்டம சனி, அவமானங்களை கொடுக்கக்கூடிய சனி, பணமுடைகளை கொடுக்கக்கூடிய சனி அப்படிங்கிறது நடக்குது. வந்தோடனே கொடுத்துட்டாரு ஜோசியரே, அதெல்லாம் நீங்க ஒன்னும் பெருசா சொல்ல வேண்டியதில்லை. சனி பயிற்சி மார்ச்ல கடைசியில நடக்குதுன்னு நீங்க சொன்னீங்க. வந்த உடனே அதெல்லாம் சிறப்பா செஞ்சுட்டாப்ல. நல்லது நடக்குதோ இல்லையோ நீங்க சொல்றது, ஆனா கெட்டது உடனே நடந்துருது ஜோசியரே அப்படின்னு தான் உங்களுக்கு இருக்கும். இனிமே அந்த பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது. ஏன்னா குரு பார்வை ராசிக்கு கிடைக்கிறதால கண்டிப்பா அர்த்தாஷ்டம சனியோட ஆதிக்கத்தை குரு கட்டுப்படுத்துவார். அஷ்டம சனியோட ஆதிக்கத்தை குருவால கட்டுப்படுத்த முடியாது. ஆனா அஷ்டம சனியில பாதி அர்த்தாஷ்டமம் அப்படிங்கிறப்ப
குரு பார்வை அதை கட்டுப்படுத்தும். குறிப்பா கடன் பிரச்சனையில இருந்து உங்களை மீட்டு கொடுக்கும். படாத பாடுபட்டுட்டேன், கொஞ்சம் கடன் ஆகி போச்சு, என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியல, நம்ம வருமானத்துக்கு இவ்வளவு கடனை நான் எப்படி அடைக்க போறேன்னே தெரியல, இவ்வளவு கடன் எப்படி வந்துச்சுன்னே தெரியல, சிறுக 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 வந்த மாதிரி இருந்தது, ஆனா இன்னைக்கு ஒரு தொகையா வந்து நிக்குது, நிம்மதியா தூங்க கூட முடியல, நிம்மதியா சாப்பிட கூட முடியல, இதை நினைச்சு நினைச்சு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், உடம்பு வேற வீணா போகுது, ராத்திரில படுத்தா தூக்கம் இல்லை, காலையில எழுந்திரிச்சு வேலைக்கு போனா ஒரே தூக்க கலக்கமா இருக்கு அப்படிங்கிற நிலைமை இதுக்கு மேல மாறப்போகுது. கடனை அடைச்சு கௌரவத்தை கொடுக்க போறார் குரு பகவான். என்ன காரணம் அப்படின்னா, குரு பகவானோட பார்வைங்கிறது ராசிக்கு 11வது வீட்டுல பதிது, லாப வீட்டுல குரு பார்வை விழுது. அப்படிங்கிறப்ப படுத்து கிடந்த தொழில் கூட ஒரு விஸ்வரூபம் எடுத்து நிற்கும். 10 ரூபா தொழில போட்டு 10 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கே படாத பாடு, போட்ட 10 ரூபாயவே எடுக்க முடியலன்னாங்களா 10க்கு 30 எடுத்து பெரிய லாபம் அப்படிங்கறத அடைஞ்சு கடனை அடைச்சு, பரவாயில்லடா எனக்குன்னு ஒரு தொழில் இருக்கு, தொழில் நல்லபடியா போயிட்டு இருக்கு, இதுக்கு மேல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நீங்க உணர தொடங்குவீங்க. அப்படி ஒரு நல்ல மாசம், லாபம் அப்படிங்கறதையும் தொடங்கி வைக்க போற ஒரு மாசமா இருக்க போகுது. அதோட உங்களோட சொந்த ராசிக்கே குரு பார்வை கிடைக்குது. அப்படிங்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அர்த்தாஷ்டம சனியோட ஆதிக்கம் அப்படிங்கிறது முற்று முதலுமா நீங்க போகுது. ராசிக்கு 3வது வீட்டுல குரு பார்வை அப்படிங்கிறது விழுவுது. அதாவது சகோதரர்கள், பங்காளிகள் வகையில உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். பூர்வீக சொத்து இருந்தா இப்ப டக்குன்னு பாகம் பிரிச்சுக்கலாம். அதுல ஏதோ ஒரு பாகத்தை ஏதாவது வச்சுட்டோம், இல்ல ஒரு பகுதியை கூறு போட்டு வித்துட்டோ, கடனை அடைச்சு சொந்தமா ஊட்ட கிட்ட கட்டி செட்டில் ஆக போற ஒரு நேரம் அப்படிங்கறதா இருக்க போகுது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அர்த்தாசிரம ராகு அப்படிங்கிறவர் இந்த மே மாசம் 18ஆம் தேதி விலக போறாரு. அப்பா இது போதும்டா எனக்குன்னு. ஏன்னா விஷப்பாம்பு ராகு 4வது வீட்டுல இருந்துகிட்டு தாயாரால பிரச்சனை, தாய் வழி சொந்தங்களால பிரச்சனை, நிறைய மருத்துவ செலவுகள், உங்களுக்கு ஏகப்பட்ட மருத்துவ செலவுகள், விஷ பூச்சிகளோட தீண்டல்கள், அங்க போனேன் பூராங்கடிச்சிருச்சு, பூச்சி கடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், இது எல்லாத்தையும் கொடுத்திருந்தது இல்லையா, அது எல்லாம் சரியா போயிடும். இப்ப ராகு எங்க வராரு அப்படின்னா 3வது வீட்டுக்கு வரார். தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு வராரு. உங்களோட எல்லா முயற்சிகள்லயும் வெற்றியை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு ராகு அப்படிங்கிறவர் வராரு. அப்ப ராகு 3வது வீட்டுக்கு வராரு அப்படின்னாலே உங்களுக்கு துணிச்சல் பிறக்க போகுது. பயங்கர துணிச்சல் இருக்கும், எது வந்தாலும் நான் பார்த்து கொண்டான்னு. அந்த துணிச்சல் எங்க இருந்து வரும் அப்படின்னா, இந்த உலகத்திலேயே பணம் கொடுக்கிற துணிச்சலை வேற யாராலையும் கொடுக்க முடியாது. 1000 சொந்த பந்தம் இருந்தாலும் சரி, பையில 10 ரூபா காசு இருந்தா அது கொடுக்கக்கூடிய துணிச்சல் அப்படிங்கறதே வேற. அப்ப பணம் அப்படிங்கிறது தானா உங்களை தேடி வரும். உங்களோட உழைப்புக்கான பலன் ரெட்டிப்பாவே கிடைக்கும். அதை வச்சுக்கிட்டு எது வந்தாலும் நான் சமாளிச்சுட்டாங்கிற துணிச்சலை ராகு அப்படிங்கிறவர் கொடுப்பாரு. உங்களோட முயற்சிகள்ல வெற்றி கொடுப்பார். என்ன முயற்சிகள் எடுத்தாலும் அந்த முயற்சியில தடை அப்படிங்கிறது இருக்காது. முயற்சிங்கன்னா கண்டிப்பா ஜெயிப்பீங்க. ஏன்னா குரு பார்வைப்பட்டு ராகு புனிதமடைஞ்சு குரு சண்டால யோகத்தோட வரார். அப்படிங்கறதால அற்புதமான நன்மைகள் அப்படிங்கறதெல்லாம் நடக்கும். அது மாதிரி பாத்தீங்கன்னா சில பேருக்கு கண் சார்ந்த பிரச்சனை இருந்திருக்கும், பார்வை குறைபாடு, வெள்ளெழுத்து, கண்ணாடி போட்டேன் போனேன் வந்தேன் அப்படின்னு, அது எல்லாம் இப்ப சரியாயிடும். திடீர்னு பாத்தீங்கன்னா கண்ணாடி போட்டிருந்தோம், கண்ணாடியை கழட்டி போட்டு நல்லா கண்ணு தெரியுதுன்னு பாத்துக்கிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு மாற்றம் அப்படிங்கிறது நிறைய கிடைக்குது இந்த மாசத்துல. இதை பத்தியும் நீங்க கவலைப்பட தேவையில்லை. இந்த மே மாதம் முடிகிற வரைக்கும் அரசு காரியங்கள்ல புது முயற்சிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் எடுக்க வேண்டாம். மாசத்தோட பிற்பகுதியில் அரசு காரியங்கள்ல கொஞ்சம் தடை தாமதம் அப்படிங்கிறது இருக்கும். அது மாதிரி தந்தை மகன் உறவுல லேசான விரிசல் வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. கேது சில சேட்டைகள் அப்படிங்கறத கொடுப்பாரு. கூடுமான வரைக்கும் தந்தை கிட்ட விட்டு கொடுத்து போங்க. தந்தை மகன் உறவுல விரிசல் விழாம பாத்துங்க. எதை கத்திரி கிடந்தாலும் நம்ம பாப்பா தானே கத்திரி போறாரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போங்க, அதுதான் நல்லது. மற்றபடி உங்களுக்கு நல்ல நேரம் அப்படிங்கிறது தொடங்கிருச்சு. அற்புதமான பலன்கள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல தொடக்கமா இந்த மே மாதம் இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.